உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு ரூம் நம்பர் 2007 கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார், 1 செகண்ட். ஹலோ மா, உன் வீட்டுக்காரர் தான் பேசுறாரு, பேசுமா. நான் ரேவதி பேசுறேன். ரேவதி, நீ ஏன் லேண்ட்லைன்ல கால் பண்ற? உன் ஃபோன் என்னாச்சு? அது ஃபோனும் பர்ஸும் சாப்பிட வந்த இடத்துல காணாம போயிடுச்சு. அப்படியா? சரி, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். ரேவதி, கேக்குதா? எங்க இருக்கேன்னு சொல்ல சொன்னேன். ஹலோ ஹலோ. சார், என்கிட்ட காசு இல்ல. நான் இப்ப என்ன செய்யணும்? ஏமா, உன் புருஷன் ஏதாவது வரமாட்டேன்னு சொன்ன அப்படியா? சார், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என் கையில இப்ப காசு இல்ல. இப்ப என்ன பண்ணணும்? வேற வழி இல்ல, வேலை செஞ்சுதான் கழிச்சாகணும். பின்னாடி கிச்சன்ல பாத்திரம் நிறைய இருக்கு, அதான் கழுவி வச்சுட்டு போ. யோ, கூட்டு போய். ஆமா. ஹலோ சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களோட ஃபோன் பர்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா சார், எங்க ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்ட பிறகு பர்ஸ காணோம்னு சொன்னாங்க. அவங்கள விசாரிச்சப்போ வெளியூர்ல இருந்து வந்ததா சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். ஆனா சரியா பேசாம வச்சுட்டாங்க. சரிங்க சார், உங்க ஹோட்டல் எங்க இருக்கு? உங்க ஹோட்டல் பேர் சொல்ல முடியுமா? எங்க ஹோட்டல் பேரு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் சார், ஏர்கட்ல தான் இருக்கு. சரிங்க சார், நான் உடனே அங்க வரேன். வாங்க சார். உன் அப்பா அம்மா என்ன நம்பி தான் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு எதனா ஒண்ணுனா அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? ஆமா, ரொம்ப தான் அக்கறை. உயிரே போனாலும் உன் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி மூலமா என்ன தோக்கடிச்சிருச்சு. சரி, இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை இங்க பேசிட்டு? நீ ரூமுக்கு கிளம்பு, நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? உன் பர்ஸும் ஃபோனும் காணாம போயிருக்கல, அதை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். போனா போயிட்டு போகுது, அதுக்கு எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம்? புரியாம பேசிட்டு இருக்காத ரேவதி. உன் ஃபோன் எடுத்து நாளைக்கு மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா முறை. சரி வா, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு போக தெரியும். என்ன வாங்கிக்கோ. எதுக்கு இது? என் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தல்ல, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கடன்காரியா இருக்க விரும்பல. அதோட எனக்காக யாரும் செலவு பண்ண தேவையில்ல. எம்மா தாயே, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத, கூடாது. சரி, இனிமேல் எங்கேயாவது வெளியே போனா தயவு செஞ்சு சொல்லிட்டு போ. என்ன, ஒரு தடவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டேங்கிறதுக்காக என்கிட்ட உரிமை எடுத்துக்க பாக்குறியா? எல்லாத்தையும் நீ தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தனா நான் என்னதான் பேசுறது? தப்பான கண்ணோட்டம் இல்ல, என்ன கேள்வி கேக்குற உரிமை உனக்கு இல்லன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. அந்த பார்டர் தாண்டி நீ வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே. சரி, கிளம்பு. கிளம்ப? எங்க போ சொல்ற? பின்ன நைட்டு எங்கேயே படுக்க போறியா? அதான் ரூம் எதுவும் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் இங்க எப்படி சோஃபால படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துங்க. என்னது? வேற வழி இல்ல ரேவதி, எனக்கு வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க சோஃபால படுத்துக்கிறேன். ஆனா உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. புரியுது, உனக்கு என்ன பிடிக்காது. பிடிக்காத ஒருத்தரோட ஒரே ரூம்ல இருக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் வேற சாய்ஸ் இல்லை, அதனால தான் சொல்றேன். சரி சரி, படுத்து தொலை. கிட்ட வராத, கிட்ட வராத. என்னாச்சு?
அப்ப நம்ம கண்டது கனவா? என்னாச்சுன்னு கேக்குறான்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இந்த ரூம்ல இருக்கிறது தானே உனக்கு தொந்தரவா இருக்கு. நான் வெளியே எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன். நீ நிம்மதியா தூங்கு. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். உனக்கு நான் இந்த ரூம்ல இருக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் போறேன், நீ பயப்படாம தூங்கு. ஒருவேளை யாராவது கதவை தட்டினாலோ இல்ல பெல் அடிச்சாலோ கதவை திறந்துடாத. நீ சொல்றது புரியுது, ஆனா எதுக்கு இப்படி சொல்றேன்னு தான் புரியல. இல்ல, மனசுல பட்டுச்சு, அதான் சொன்னேன். நீ சேஃபா இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி, நீ போய் தூங்கு. ஓகே. ஐயோ, இங்க நிக்கிறது திவ்யா தானே? என்னோட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவளாச்சே. அந்த டைம்ல அவகிட்ட பேசும்போது நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன், என் ஹஸ்பண்ட அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு ஓவராலா பேசிருக்கேனே. இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் ஹஸ்பண்ட் யாரு என்னன்னு கேட்பாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னா என்ன கேவலமா பாப்பாளே. இப்ப இருக்கிற நிலைமையில இவ்வளவு அவாய்ட் பண்றதுதான் நல்லது. என்ன சார் இவ்ளோ அடமெண்டா இருந்தா எப்படி? உங்க ஹோட்டல்ல தானே ரூம் புக் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ரூம் கொடுக்க கூடாதா? மேடம், ரூம் இருந்தா நான் ஏன் மேடம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறேன்? ரூம் இல்ல மேடம், சொன்னா புரிஞ்சுக்கங்க. என்ன சார், எதனா பிரச்சனையா? சார், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். நம்ம ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க சார். இவங்க செக்இன் டைமுக்கு இன்னும் 1 hour இருக்கு சார். இவங்க சீக்கிரமா வந்துட்டு ரூம் வேணும்னு கேக்குறாங்க சார். இவங்க புக் பண்ண ரூம்ல இருக்கிறவங்க இன்னும் செக் அவுட் பண்ணல சார். அதுக்குள்ள வந்து ரூம் கேட்டா எப்படி சார் கொடுக்க முடியும்? சார், அது வரைக்கும் வேற ஏதாவது ரூம் கொடுங்கன்னு சொன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றாரு சார். சார், குளூர்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப டயர்டா இருக்கு சார். இவர் என்னடானா கஸ்டமருக்கு ஒரு சின்ன சலுகை கூட காட்ட மாட்டேங்கிறார் சார். சார், உண்மையிலேயே ரூம் இருந்தா கொடுக்க மாட்டேனா சார்? சார், நேற்று நைட்டு நீங்கள் ரூம் கேட்டப்போ கூட நான் இல்லைன்னு தானே சார் சொன்னேன். சார், 1 hourல ரூம் ரெடி ஆகிடும் சார். ஆனால் அதுக்குள்ளே சண்டை போடுறாங்க சார். ஹே ரேவதி, ரேவதி, ரேவதி. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. சரி, நீங்க அவ ரூமை காட்டுங்க, நாங்க அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறோம். இல்ல, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியல. அவ என் ஃப்ரெண்டு தான் சார். நீங்க ரூமை காட்டுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.